ஒன்னும் புரியல தெரியுதா? ஒன்னும் புரியலடா. மா கணக்கு நோ கணக்கு போகிறது. வாங்க ஐயா, வணக்கம் 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 வணக்கம். மிக சிறந்தான வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ புண்ணியத்துல இருக்கிறோமா? நான் என்னடா பண்ணிட்டேன்? ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கிறேன். அப்படி இப்ப 4 பேர் கூப்பிட்டனே, அது யாருன்னு தெகமாறு. அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க உங்களுக்கே தெரியும், அப்புறம் எப்படி ஆவறது? என் அருகாமையில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு தெரியும், அப்புறம் எப்படி ஆவறது? ஓல பையா எடுக்க முடியுமா? வேலை போறவன் எடுக்க முடியும். நானு அவன் தொடக்கிறவான். 4 பேர் கூப்பிட்டியே, அது யாரம்மா என்று கேட்கின்றார். தெரியல. நான் வீதி வழியாக புறப்பட்டு வருகின்ற நேரத்தில் எனக்கு 4 தாதிமார்கள். யாரு? அனந்தனி, கமலனி, தாற்கணக்கு, நோக்கணக்கு. ஏன்னா நான் கூப்பிட்டேன். 4 பேரும் நான் புறப்பட்டு வீதி வழியாக போகும்போது 4 தாதிமார்கள் என் பின்தொடர்ந்தே வருகின்றார்கள். பின்னால் அல்ல, பின்தொடர்ந்தே வருகின்றார்கள். தமிழ் விளக்கமா பேசி பொலிமோட்ல பேசுற பேசி அப்படி என் பின்தொடர்ந்து வருகின்றார்களா என்று பார்த்தேன். ஏன்னா என் மகன் இருக்கின்றானே, யாரு? பாவாடராயன். எப்படி? எங்க அம்மா வராங்க வழிவிடுங்க, எங்க அம்மா வராங்க வழிவிடுங்க. பில்லி வப்பு சூனிய யாவல் எது இருந்தாலும் நான் போகக்கூட வழியில எதுவுமே இருக்காதான், இருக்க கூடாது. அனைத்தும் நான் போனா ஒதுங்கிடுமா? ஆமா. அப்படி என் தாதிமார்களை கூப்பிட்டேன். ஆனந்த பணந்த நீ என்ன தண்ணில சொல்லி அப்படி அது போனால் போகட்டும். சமய பிரார்த்தனையா விதமாக விளக்கம். லட்சுமி சபை, திருவாகிய மகாலட்சுமி ஆட்சி முருந்திய சபை, அறிவால் சொந்த சபை. இது எதனால் கூடப்பட்ட சபை? பின்னாடி தோசாதா இது காத்தியா என்ன சத்தாங்க? எதனால் கூடப்பட்டதுன்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து இந்த உலகத்தையே காக்கக்கூடிய தெய்வமாக விளங்கி வரக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்காக தைப்பூசத்தை முன்னிட்டு அப்பனுடைய பெருமையும் புகழையும் பாட வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக ஓரிரு எதுக்காக? முருகனுக்காக. சொல்லு. செந்தூர் வாட்டி வேலவா குந்தன் சேவடிவார் வந்தாரவா, திரு செந்தூர் வாட்டி வேலவா, திருச்செந்தூர் வாடி வேலவா, குந்தன் சேவழ்வார் வந்தாரவா, திருச்செந்தூர் வாடி வேலவா, ஐயா சரவங்க போய் கதன்னு ஐயா பார்வதி உந்தன் தாயா, இந்த பார்வதி உந்தன் தாயா, உன்னை மாறி மனம் மகிழ்ந்தார். பார்வதி உந்தன் தாயா, அவருக்கு எப்ப தேர் ஓடும்? 12 மாசம்
மாசம் பங்குனி மாசம் ஐயா பங்குனி தேர் ஓடுதே ஐயா பங்குனி தேர் ஓடுதே மக்கள் காவாடிகள் ஆடுதே பங்குனி தேர் ஓடுதே பங்குனி தேர் ஓடுதே சங்கு ஜெய கண்டிகை முருகா ஓ சங்கு ஜெய கண்டிகை சத்தம் சங்கீதங்கள் பாடுதே அப்படி எந்த மாதத்தில் அந்த முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள் பங்குனி மாதம். பங்குனி மாதம். ஆமா, பங்குனி மாதத்தில் தான் தேர் ஓடுமா முருகன். அப்படி இருந்தாலும் அத்துலக்கம் ஐயங்காரு திருமுகமோ ஐயங்காரு திருமுகமோ உந்தன் 12 கரமோ ஆறு திருமுகமோ ஆறு திருமுகமோ ஆறு திருமுகமோ உந்தன் 12 கரமோ ஐயங்காரு திருமுகமோ ஆறு திருமுகமோ நீ வேலைக்காரன் பிடித்தாய் முருகா நீ வேலைக்காரன் பிடித்தாய் பூர பத்மத்தானை மடித்தாய் நீ வேலைக்காரன் பிடித்தாய் வேலைக்காரன் அப்படி அசுராவிகளை அடிப்பதற்காக சக்தி வேலை கையில் பிடித்தவர் முருகப்பெருமான். ஏன்னா மக்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ப்பவர் முருகப்பெருமான். எப்படி மக்களுடைய இளையோரை குறை தீர்ப்பவர் முருகப்பெருமான். அப்படி அந்த முருகனுக்காக அபிஷேக ஆராதனை செய்து இதோ தைப்பூசத்தை முன்னிட்டு தேர் திருவிழாவை செய்து அப்படி அதை விட்டால் பெருமை தராது. எப்படி அதை விட்டால் பெருமை தராது. ஓரிரவு தெருக்குத்த வைக்க வேண்டும் என்று நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த முதல்ல வந்து ஆடி இருக்கும் பாரத கூத்துல. அப்படி அப்ப பார்த்தாங்க ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிறப்பா நடத்துறீங்க, நீங்க தான் வரணும், நம்மளதான் வேண்டும் 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 என்று நம்மளதான் வந்து அழைத்து வந்து வச்சாங்க. உண்மைதான். இதுக்கு யாரு காரணம் சொன்னா ஊர் பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் நம்மளுக்கு தெரியாது. இதுக்கு முக்கியத்துவம் யாரு எங்களை கூப்பிட்டு இன்னைக்கு தாம்பலம் வைக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போன் பண்ணவர். போன் மூலியமா தான், நேர்ல பாக்குவாங்க இல்லையா, நேர்ல இல்ல போன் மூலியமாவே தான். அப்படி எங்களுக்கெல்லாம் எங்களை ஒரு பொருட்டாக எண்ணி எங்களுக்கெல்லாம் போன் பண்ண இதுல கார்த்தியன் இருக்காரு. அவரு பெரிய ஆளுங்களாம் சொல்லி இருப்பாங்க. உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து பாரத கூத்துல ஆடுனாங்க. ஆமா, அவங்க வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னாரிடம் சொல்லி நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் அந்த முருகப்பெருமான் எந்த நோய் நோடி இல்லாமல் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு நீடோடி வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக் கொள்கிறோம். ஏன்னா இப்ப கார்த்தியன் மட்டும் சொல்றாங்களே, நம்மளாம் பணம் போடலையா, அவர்தான் பணம் போட்டாரா நினைப்பாங்க. உண்மைதான். ஏன்னு சொன்னா அவர்தான் எங்களுக்கு போன் பண்ணாரு. உண்மைதான். மத்த ஐயாங்களாம் பேசினாங்க, இருந்தாலும் அத்தனை நல்ல உள்ளங்களும். ஏன்னா ஊர் பொதுமக்கள் அவர் ஒரு ஆளால முயற்சி பண்ணி செய்ய முடியாது. ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துப்பட்டு அந்த திருவண்ணாமலை மாவட்டம் பேராயம்பட்டு நகரத்தை சேர்ந்த அந்த ஜமாதான் வரணும். தேவை கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் அந்த ஜமாதான் வந்து ஆடணும். நமக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஆமா, அப்படி இருந்தாலும் சபையில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அன்புள்ள மனத்திற்குரிய அருமையன் தாய் தந்தை மார்களுக்கும் கச்சறிந்த கணவர் நாடக ஆசிரியரோட திருப்பாதத்திற்கும் நம்மை போன்ற நாடக நடிகர் நண்பர்களுக்கும் இது முருகப்பெருமானுடைய திருப்பாதத்திற்கும் பாஞ்சாலி அவனுடைய திருப்பாதத்திற்கும் கம்பெனி அவர்களுக்கும் உனக்குண்டா உனக்கும் இந்த சின்னம் சிறியவன் என் மனம் கனிந்த வணக்கம். அம்மா நீ வந்திருக்கியே, யாரம்மா, என்ன கல்யாணம் ஆச்சா இல்லையா? முகத்தை பார்த்தோடு
காஞ்சிலே காமாட்சி போலவும் மதுரை மீனாட்சி போலவும் காசி விசாலாட்சி போலவும் மேல் மலையிலுள்ளே அங்காள பரமேஸ்வரியாகவும் உன் முகத்தை பார்த்தா தோற்றமளிப்பது யார் என்று எனக்கு ஒன்று புரியல. ஒன்னும் புரியல. ஆமா சொல்றேன்.